மாடு கண்ணு போட்டுச்சுல, அதுதான் நம்ம குழந்தை நம்ம எடுத்தலாம். அன்னைக்கு தான் அந்த மாடு கண்ணு போட்டுச்சு. என்ன ஒன்று இதுக்கு ஸ்பெஷலாக இப்போ கவனிக்கிறேன்னா, அந்த குழந்தை எடுத்த நேரம் அந்த மாடு கண்ணு போட்டுருந்துச்சு காலையிலேயுமோ. இதை பார்க்கறதுக்கு போய் தான் அந்த குழந்தைய பார்த்தோம் நாங்கள். அன்னைக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருக்கு. ஒன்று வந்து வாயில்லாத பூச்சி, ஒன்று வந்து வாயுள்ள போச்சு. புரியுதுங்களா? அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்ம வீட்டில் 2 பொன் குழந்தை. புரியுதுங்களா? 2 பொண்களை கிடந்திருக்குது. அது எங்கே வளர்ந்தாலுமே அது என் குழந்தை தான். புரியுதுங்களா? நான் எங்கே வந்தாலும் அதை தேடி போய் பார்த்துட்டு வருவேன். அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டு பால் டெய்லி 1 லிட்டர் போயிடும். அதுக்கு நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், குழந்தைங்க நல்லா இருக்கட்டும். நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. மற்ற ஆடு மாடு வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, சாப்பாடு வடிக்கிற தண்ணி, மித்த எந்த ஒரு பழங்கள் வீணாக போனாலும் சென்னையில் நிறைய மாடுகளை அவுத்து விட்டுக்கிறாங்க. சென்னை மட்டும் இல்லை, மற்ற இடத்துலையும் அவுத்து விட்டுக்கிறாங்க. அந்த மாடுகளுக்கு வைங்க.